அரௌண்ட் 1850s பீரியட்ல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புதையல் கண்டுபிடிக்கிறாங்க. நார்மலி புதையல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பானையில் உள்ள வந்து ஃபுல்லாக காயின்ஸாக கிடச்சிருக்கு நிறைய வாட்டி. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வெள்ளி காயின் தான். கோல்டு வந்து ரொம்ப கம்மி தான் கிடச்சிருக்கு. கோயம்புத்தூர் மாதம்பட்டி, பேரூர் பின்னாடி இருக்கிற மாதம்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணி பொள்ளாச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி பானைகள் ஃபுல்லாக ரோமன் காயின்ஸ் இருக்கிற புதையல்கள் கிடைச்சிருக்கு. இப்போ என்னன்னா இந்த பிரிட்டிஷ் டைம்ல ஒரு புதையல் கிடைக்குது அப்படின்னா அவங்க ரூல்ஸ் படி கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். இன்னைக்கும் அதுதான் ரூல்ஸ். பட் என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் மக்கள் நிறைய வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று கிடைச்சவங்க நிறைய புதையல் வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஒரு கால்குலேஷன் படி என்னன்னா சுமார் ஒரு 4000-5000 காயின்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ்ல கிடைச்சிருக்கு. ரோம் நாட்டுக்கு வெளியே இத்தனை காயின்ஸ் ஒரே ஊர்ல கிடைச்சது பார்த்தீங்கன்னா அது ப்ராபப்ளி கோயம்புத்தூர் தான்.